ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது மகிழனின் மாடித் தோட்டம்ங்க. இன்றைக்கி நான் செடிகளுக்கெல்லாம் அதாவது என்ன உரம் கொடுக்க போகிறேன்னு பாருங்கள். இது சாதாரண நம்ம வீட்டில் டெய்லி கிடைக்கிற தண்ணிங்க. நீர் கரைசல், கழநீர் தண்ணின்னு சொல்லுவோம். அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, புளிச்ச மோர், இட்லி மாவு கரைசல், அதாவது இட்லி மாவில் புளிச்சிடும் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் கோதுமை மாவு, சப்பாத்தி தேய்க்கும் போது மீந்துடும் இல்லையா, அந்த சப்பாத்தி மாவு, உங்களுக்கு என்னெல்லாம் கிச்சனில் வேஸ்டேஜ் கிடைக்குதோ நமக்கு, காய்கறி எல்லாமேங்க. அப்புறம் வாழைப்பழத்தோல், அதெல்லாம் நான் சேர்த்து இதில் இந்த குடத்தில் நான் சேமிச்சுட்டு வருவேங்க. வந்துட்டு இதை நான் இன்றைக்கி இதை வடிகட்டி இதை தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. 1 மடங்குக்கு 5 மடங்கு தண்ணி சேர்த்து எல்லா செடிகளுக்கும் இதை கொடுக்க போகிறேங்க. இதுதான் பெஸ்ட்டு உரங்க மாடித்தோட்டத்துக்கு. இதில் என்பிகே சத்து அதிகமாக இருக்குங்க. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் நிறைய இருக்கிறதுனால நமக்கு பூ பூக்காத செடிலாம் பூ பூக்கும், மொட்டு வைக்காத செடிலாம் மொட்டு வைக்கும், காய் பிடிக்காத செடியெல்லாம் காயெல்லாம் வைக்குங்க. இது பாருங்கள், தக்காளியெல்லாம் பாருங்கள் எப்படி வச்சுருக்கு. இது செலவில்லாத உரங்க மாடி தோட்டத்துக்கு. இது நம்ம ஈஸியாக கொடுக்கலாம், நமக்கு செலவும் இல்லை. கிச்சனில் நம்ம எதையும் வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க எல்லாருமே இந்த கழனி தண்ணி யூஸ் பண்ணலாங்க. நமக்கு காய்கறிலாம் கூட என்ன பண்ணணும், கட் பண்ணி அதெல்லாம் ஒரு 5 நாளைக்கு, அந்த தோல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு 5 நாளைக்கு ஒரு தண்ணி அதாவது ஊற வச்சு, இந்த கழனி தண்ணியிலே ஊற வச்சு வடிகட்டி எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாங்க. கொடுத்தோம்னா நிறைய நமக்கு பலன் கொடுக்குங்க. மாடி தோட்டத்தில் நமக்கு தேவையான நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள செடிகளை நல்லா பார்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு காய்களும் பூக்களும் கொடுப்பாங்கங்க. அதனால் கழனி தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை பாருங்கள், கத்திரிக்காய்லாம் நிறைய வச்சுருக்கேன். இன்றைக்கி லாங் வீடியோ போடுவேன் ஈவினிங் நான். அப்போ பாருங்கள் எப்படி இருக்குது எங்கள் தோட்டம்னு சொல்லிவிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.